ஒரு மனுஷன் தாகமாக இருக்குது தண்ணி கொடுங்கன்னு சொன்னால் தண்ணி இல்லைன்னு சொல்லாதீங்க. பசிக்குதுங்க சாப்பாடு கொடுங்க அப்படின்னு சொல்லப்பா சாப்பாடு இல்லைன்னு சொல்லாதீங்க. நமக்கு இல்லைனாலும் அடுத்தவங்களுக்கு கொடுத்து உதவணும். சாப்பாட்டை பொறுத்தளவுக்கு தண்ணியும் அப்படித்தாங்க. தாகமாக இருக்குது வந்தவங்களுக்கு தவிக்க விடக்கூடாது, தண்ணியும் கொடுக்கணும். இதெல்லாம் வந்துட்டு 7 7 ஜென்மத்துக்கு நமக்கு புண்ணியம் வந்து சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த புண்ணியத்துக்காகவும் இல்லைன்னாலுமோ ஒரு மனுஷன் வந்து போதும்னு சொல்கிற ஒரே வார்த்தை வந்து அந்த உணவில் மட்டும்தான். அவன் வயிறு நிறைய சாப்பிட்டானா அதுக்கு மேலே அவனால் சாப்பாடு சாப்பிடவே முடியாது. அதனை போதும்னு சொல்கிற ஒரே வார்த்தை சாப்பாடு ஒன்று தான். அதனால் நாம் வந்து காசு பணமோ பொண்ணோ பொருளோ நகை நட்டுன்னு எவ்வளோ தான் அள்ளி கொடுத்தாலுமோ ஒரு மனுஷன் போதும்னு சொல்ல மாட்டான். அந்த சாப்பிட்ற சாப்பாடு மட்டும்தான் எனக்கு போதுங்க அப்படின்னு சொல்கிற ஒரே வார்த்தை சாப்பாடு மட்டும்தான். ஆனால் தாகத்தை தீர்க்கிறது தண்ணியும், வவுத்து பசியை அடக்கிறது சாப்பாடும், இதில் மட்டும் யார் கேட்டாலும் சரிதான். நமக்கு இல்லைனாலும் பரவாயில்ல, அடுத்தவங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கணும். அது வந்து நம்ம தலைமுறை மட்டும் இல்லை, நம்ம புள்ள தலைமுறை இன்னும் முப்பாட்டம் தலைமுறை கூட காப்பாற்றும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம செய்கிற புண்ணியம் முடிஞ்ச அளவுக்கு அடுத்தவங்களோட பசியும் தாகத்தையும் தீர்க்கும் புண்ணியவனாக இருப்போம். சரிங்களா? எத்தனையோ பேர் அதுக்கு இல்லாமல் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. இல்லாதவங்களுக்கு பார்த்து உதவுவோம். சம்பாதிச்சு நாம்ளே வச்சுக்கிட்டு நாம் உடம்பு நாம்ளே வீணாக்கி கூடாது. முடிஞ்ச அளவுக்கு வந்து நாமளும் 4 பேருக்கு கொடுத்து உதவ பார்ப்போம். சரிங்களா? நாம் ஒருத்தர் உதவ ஆரம்பிச்சாலே இன்னும் இருக்கிறவங்களுக்கு அந்த மனப்பான்மை வந்துடும். அந்த கொடுக்குற மனப்பான்மை வரும். நானுமே வந்து நான் நிறைய பேர் பார்த்து கற்றுக்கலாம். நாங்கள் சின்ன பிள்ளையிலேருந்து ஸ்கூல்லாம் போனோம்னா காசு எடுத்துகிட்டு போய் மிட்டாயோ இந்த கிழக்காயோ அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டோம்னா ஷேர் பண்ணி தான் சாப்பிடுவோம். அதுலேருந்து எனக்குலாம் அந்த பழக்கம் வந்து நமக்கு இல்லைனாலும் பரவாயில்ல, அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும். அடுத்தவங்ககிட்ட வந்து எதையும் எதிர்பார்க்க மாட்டேன். நான் இப்போவும் சரி, அடுத்தவங்ககிட்ட வந்து நான் எதையுமே எதிர்பார்க்க மாட்டேன். என்கிட்ட இருக்கிறத கொடுப்பேனே தவிர அடுத்தவங்ககிட்ட அதுக்காக நான் எதிர்பார்த்து கொடுக்க மாட்டேன். அதுமாதிரி நான் நிறைய பேர் அதுமாதிரி எதிர்பார்த்து கொடுக்குறவங்களும் இருக்காங்க. அதுமாதிரி நிறைய போக்கு பார்த்துருக்குன்னு வச்சுக்கிங்களேன். ஆனால் நான் அந்தமாதிரி கேரக்டர் இல்லை. நீங்களும் வந்து அதுமாரி இருக்குங்க. ஒருத்தவங்களுக்கு கொடுங்க, அடுத்தவங்ககிட்ட இருந்து எதையும் எதிர்பார்க்காதீங்க. அதேமாரி எதிர்பார்த்தும் கொடுக்காதீங்க. அவங்க மறுபடியும் கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்தும் கொடுக்காதீங்க. மெயினாக வந்து பசியை போக்குவோம். சரிங்களா? எத்தனையோ பேர் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. நம்மக்கிட்ட நம்ம பசிக்கு தீர்த்துக்கிட்டு நம்ம ஒரு நிழலில் இருக்கிறோம், பாதுகாப்பாக இருக்கிறோம். அது கூட இல்லாமல் எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்களோட கஷ்டங்களை தீர்ப்பு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு. பாய்ப்பா.